அன்பான மக்களே, நம்மளோட அய்யனார் துணையில செம்மையா போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அய்யனார் துணையில இன்னைக்கு வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. நிலாவ அவங்களே வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வந்தோடனே செம்ம பசி அவங்களுக்கு. சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வண்டி ஏறலாம், நம்ம சென்னைக்கு போகலாம் அப்படி நினச்சிட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த ஃபஸ்ட்டு மேரேஜுக்கு அமெரிக்கா மாப்பிள்ளை வந்தார் இல்லையா, அவர் வந்தோடனே அவரோட ஒரு சின்ன ஃபைட்டு அதை போட்டுட்டு நிலா கார் ஏறி வந்துடுவாங்க சென்னைக்கு வர்ற வழியில் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பாண்டியன் இருக்கார் இல்லையா, அவர் ஃபோன் பண்ணுவார் பல்லவனுக்கு. ஃபோன் பண்ணிவிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லைண்ணா, நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் பல்லவன். டே பல்லவா, அவங்களுக்கு வர்றதுக்கு பஸ்ஸில் வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும், நான் கார் அனுப்புகிறேன், ஏதோ பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுது, அதனால் காரில் வந்துடுங்க அப்படின்னு சொல்லமே, இல்லைண்ணா நம்ம பஸ்ஸிலே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னமே, இல்லைடா அவங்கக்கிட்ட கேட்டு சொல்லு அப்படின்னு சொன்னமே, பாண்டியன் பல்லவன் கேட்பார், அண்ணி பாண்டியன் ஃபோன் பண்ணால் பஸ்ஸில் வர வேண்டாம், கார் புக் பண்ணுறேன், காரில் வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுமே, இல்லை நம்ம காரில் பஸ்ஸில் வேடிக்கை பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை பாண்டியன்கிட்ட சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பயங்கரமான பதட்டத்தில் சோழன் இருப்பார். சோழன் ஃபோன் போடுவார். ஃபோன் போட்டு நிலாவுக்கு ஃபோன் போட்டோன்னே, என்னங்க கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னோமே, எனக்கு என்னாச்சு, என்ன நிலா வீட்டில் இருக்கீங்களா இல்லை கிளம்பிட்டீங்களா, சென்னைக்கு தான் வரீங்களா, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, எனக்கு ஏதோ மனசு கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லமே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்துட்டுருக்கோம், பேசுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்பா என்ன நடக்குதுன்னு.